மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிரதமர் மோடி வரனால இன்றைக்கி ரெட் ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பல்லாவர சந்தை வந்து க்ளோஸ்டு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் பல்லாவர சந்தையில் நான் பார்த்த சில பொருட்கள் யூனிக்காக தெரிஞ்சதை வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கன் தான். ஸோ அங்கே தூரத்தில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து முதல்ல இந்த சந்தையில் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஏன்னா இதெல்லாம் கூட சேல் பண்ணுவாங்களான்ட்டு. ஐ திங்க் இது லீகல் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெரராக தான் இருந்தது. ரொம்ப லென்த்தாகவும் இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஏசிடிசி வேல்வ் ரேடியோ. ஓகே, ரொம்ப காம்பேக்ட் சைஸில் இந்த வேல்வ் ரேடியோ கிடச்சிது. இதோட டயல் எல்லாமே வந்து சூப்பர் ஃபங்க்ஷனாக இருந்தது. ஒரு நாப் மட்டும் மிஸ்ஸிங், அப்புறம் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு, பட் வேல்வ் ரேடியோ அண்ட் ஏசிடிசி சப்போர்ட் உள்ளது. ஸோ அதனால் இதை வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக கன்சிடர் பண்ணி வாங்கினேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து சந்தையில் நிறைய ஐமேக்ஸ் வந்து ஒரு நாள் இருந்ததை பார்த்தேன் நான். ஏகப்பட்ட ஐமேக்ஸு, பட் எல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் லைக் டேமேஜாக தான் இருந்தது. இதில் 1-2 தேரலாம், பட் எல்லாத்தையும் வாங்கினா ஸ்பேராக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முதல் டைமாக வந்துட்டு இந்த ஸ்பூல் பிளேயர் பார்த்தேன் நான். ரீல் டு ரீல்னு சொல்லுவாங்க, டேப் ரிகார்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இனிஷியலாக நம்ம இந்த கேசட் பிளேயர் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பாப்புலராக இருந்தது. அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய பார்த்தோம் ஒரு நாள். ஸோ ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை இதுலேருந்து கொஞ்சம் வாங்கவும் செஞ்சேன் நான். கண்டிஷன் ஓகே, டைட்டில்ஸ் வந்து அவ்வளோ பாப்புலர்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் இளையராஜா கலெக்ஷனும் இருந்தது, அதை வந்து பார்த்து நம்ம வாங்கிட்டோம். ரீல் டு ரீல் பிளேயருக்கான ஸ்பூல் வந்து ஒரு நாள் கிடச்சிதுங்க. நான் வந்து அதை அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பூல் பார்த்தேன் நான். ஐ மீன் தனியாக ஒரு கேஸில். ஸோ எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான். இந்த மாதிரி லிவர் ஓப்பன் பண்ணுனா உள்ளே வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் இருக்கும், டேப் இருக்கும்ன்றது. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் பார்க்குறதுக்கு. அதனால் எல்லா ரீலையும் வந்து நம்ம வாங்கிட்டோம் அன்றைக்கே. அது இன்னும் இருக்குது என் வீட்டில். எனக்கு கூட வந்து அந்த பிளாங்க் கேசட்லாம் கிடச்சிது. அண்டு சோனியோட யூமேட்டிங்க அந்த டைம் எனக்கு என்னன்னே தெரியல. இது ஏதோ விசிஆர்னு சொல்லியிருப்பேன் நான் அந்த வீடியோவில். பட் இது வந்து யூமேட்டிக் அண்டு காஸ்ட்லியான ஒரு யூனிட்டும் கூட. இது வந்து போர்ட்டபிள் டைப்பு. அண்ட் ரிமோட்ஸுக்கு வந்து பல்லாவர சந்தையில் பஞ்சமே இல்லை. அதுலேயும் வந்து அந்த யூனிக்கான விசிஆர் ரிமோட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கடையில் வந்து அடிக்கடி என்னால் பார்க்க முடியுது. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு அக்காய் விசிஆர் ரிமோட் எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் ரெகுலராகவே எனக்கு விசிஆர் ரிமோட்ஸ் இந்த கடையிலேருந்து கிடைக்குது. அண்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெட் டைப் டேப் ரிகார்டர் வந்து இந்த டேட்டில் தான் கிடச்சிது. இது வந்து கிளம்பி ரிட்டர்ன் போகும்போது எனக்கு இந்த பிளேயர் வந்து கண்ணில் தென்பட்டுது. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னமும் வீட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்குது. வித் லெதர் பவுச்சோடே இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து பல்லாவர சந்தையில் வந்து வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர், ஸோ ரெண்டுமே வந்து வேல்வ் டைப்பு ஃபஸ்ட் டைமாக வாங்கினேன் நான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேடியோ தான் பார்த்துருக்கேன். பட் ஆம்ப்ளிஃபையர் TM50 நினைக்கிறேன். ஸோ அஹுஜாவோட TM50 அண்ட் ப்ரீ ஆம்ப் வந்து கேபிட்டலோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, வாங்கிட்டேன். ஆனால் அன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இது ரெண்டையும் தூக்கிட்டு போகிறதுக்கு. வழியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ரிட்டர்ன் போகும்போது வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நல்ல வெயிட்டு கூட. iPhone 3GS பாக்ஸ் பீஸு, அதாவது ஒரிஜினல் பாக்ஸோடைய ஒரு iPhone 3GS வந்து நம்ம சந்தையில் இந்த டேட்டில் பார்த்தோம். ஒயிட் கலர் 3GS ஐஃபோன் நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ 3GSன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3rd ஜென்ரேஷன் அண்ட் சூப்பராக இருந்தது இந்த யூனிட். பேக்கில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கிராக் மாதிரி, பட் ஒயிட் கலர் கொஞ்சம் ரேர் தான்.
ஸோ பிராண்டட் டவர் ஸ்பீக்கர்ஸும் பார்க்க முடிஞ்சுது ஒரு நாள். நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். 4000 ஏதோ சொல்லியிருந்தார் 2 பேர் ஸ்பீக்கர்ஸு சேர்த்து. ஸோ அப்போ தான் வந்து முதல் தடவை இந்த மாதிரி சூப்பரான டவர் ஸ்பீக்கர் வந்து அந்த டேட்டில் பார்க்க முடிஞ்சுது. பட் இதெல்லாம் வந்து ஸ்டீரியோ ஆம்புக்கு செட் பண்ணால் சும்மா சூப்பராக இருக்கும். பட் இதை சந்தையிலேருந்து வாங்கிட்டு நம்ம ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மர்ஃபியோட ரெக்கார்ட் பிளேயர் கம் ஸ்பீக்கர். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இந்த டைமில் தான் வாங்கினேன் நான். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தது. நான் ஒர்க்கிங், பட் ஆனால் லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. வித் ஸ்பீக்கர்ஸ், அந்த ஸ்பீக்கர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மர்ஃபியோட லோகோ இருந்தது. ஸோ இதுக்காகவே வந்து நான் வாங்கினேன் நான். இது இப்போவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தேன், போர்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல், மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின மைக்ரோ கேசட் பிளேயர். ஸோ அந்த டைமில் வந்து இதுதான் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சந்தையிலேருந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோ கேசட் வாங்குறது வித் கேசட்டோடையே இருந்தது மைக்ரோ கேசட் பிளேயரு. ஸோ நல்ல கண்டிஷன் அண்டு ரிலேட்டிவ்லி சீப்பாகவே கிடச்சிது. 100 ருபீஸ்க்கு வந்து மைக்ரோ கேசட் பிளேயரும் கேசட்டும் கிடைக்கிறது வந்து அப்போது வந்து ரொம்ப சீப். இது இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி கார்மினோட ஜிபிஎஸ். ஓகே, இதுவும் வந்து 100 ருபீஸ்க்கு நம்ம வாங்கினோம். இப்போது இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்தியா மேப் வந்து லோட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுது. அண்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ஷார்ப் விசிஆர், அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடச்சிது. ஷாப் ஓனர் வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஓகே, அதை உள்ளே பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. வீட்டில் வந்து போட்டு பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆச்சு. என்ன எஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, மற்றபடி பிக்சர் குவாலிட்டியெல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. அண்டு மினி டிஸ்க்குங்க, ஃபஸ்ட் டைம் மினி டிஸ்க் வந்து இந்த டேட்டில் தான் பார்த்தேன் நான். ஏகப்பட்ட மினி டிஸ்க், எல்லாமே வந்து சீல்டு மினி டிஸ்க்கு, யூஸ்டு மினி டிஸ்கே கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷு. ஸோ 20 டிஸ்க் கிட்டே இருந்தது. எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டோம் இந்த ஷாப்பில் இருந்து. ஸோ இது வந்து டாஸ்கேமோட டிஜிட்டல் ஆடியோ டேப் பிளேயர். இது டேட் பிளேயர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் டிவைஸ் இது டாஸ்கேமோடது. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து 20,000 மேலே தான் வரும். பட் நம்ம அதை வந்து சந்தையில் பார்த்தோம். அண்டு ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் வந்து ஒரிஜினல்னு தெரியல, ஏன்னா அந்த குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. பட் இதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது சந்தையில், இப்படியெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் இருந்ததுன்ட்டு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி டைப் பண்ணி வச்சுருக்காங்கன்றதே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த சோனியோட மினி ஹைஃபை சிஸ்டம் பக்கா கண்டிஷனில் கிடச்சிது வித் ஸ்பீக்கர்ஸு. அதில் வந்து கேசட் போடலாம், சிடி போடலாம், அப்புறம் ரேடியோவும் இருக்குது, ஆக்சிலரி இன்புட்டும் இருக்குது. செம்ம கண்டிஷனில் நம்மளுக்கு கிடச்சிது இந்த மினி ஹைஃபை ஃப்ரம் சோனி. அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த ஹோம் தியேட்டர் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. 200 ருபீஸ் தான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், 5 ஸ்பீக்கரு 5.1, 5 ஸ்பீக்கரு ஒரு காமன், அது எல்லாமே சேர்த்து வந்து வெறும் 200 ருபீஸ் தான். பட் முக்கால்வாசி வந்து ஸ்க்ராப் கண்டிஷனில் தான் இருந்தது, எல்லாமே ஓட்ட உடசலாக இருந்தது. எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 எடுத்து கூட ரெடி பண்ணால் கூட நம்மளுக்கு எப்படின்னு தேரும், அந்த மாதிரி கண்டிஷனில் சேல் நடந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த VHF UHF ஆண்டனா, FM ஆண்டனா வந்து கிடச்சிது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இதை வாங்கிட்டோம் நம்ம. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து எதுவும் சிக்னல் டிஃப்ரென்ஸ் தெரியலை. மேபி ஏதாவது ஒரு லூஸ் கனெக்ஷனோ இல்லை நான் யூஸ் பண்ணுற விதம் ஏதாவது தப்பாக இருக்குன்னு தான் தோணுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தேன் நான், பவர்லாம் கொடுத்து. பட் எதுவும் சிக்னல் பூஸ்ட் ஆகலை. அண்ட் நம்மளுக்கு மர்ஃபியோட பெட் டேப் ஒரு நாள் கிடச்சிது. இது வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் கிடச்சிது, பட் எடுத்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா மர்ஃபியில் ஒரு வேல்வ் ரேடியோ அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப இதாக இருந்தது. அண்ட் நம்மளுக்கு 8mm ப்ரொஜெக்டர் வந்து சூப்பர் கண்டிஷனில் ஒரு நாள் சந்தையில் பார்க்க முடிஞ்சுது. நான் சூப்பர் கண்டிஷன் ஏன் சொல்கிறேன்னா, அது அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்தது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரீலு அண்ட் உள்ளே இருக்க ப்ரொஜெக்டரோட இதுவும் பாருங்கள். இது வந்து 8mm ப்ரொஜெக்டர். ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்தது எல்லாமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் உள்ள
பல்பு வந்து போயிருச்சு, அதை வாங்கினோம். அண்ட் நம்மளுக்கு ஃபுல் ஆல் இன் ஒன் பேக்கேஜில் கேம் கண்ட்ரோல் கிடச்சிது. எல்லாமே அப்படியே இன்டாக்டாக இருந்தது. ஐ திங்க் 500 ருபீஸோ ஏதோ ஆச்சு. எல்லா கேமும் சூப்பர் மாரியோவிலேருந்து எல்லா கேமும் வந்து அந்த கிளாசிக் கேம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அந்த கிளாசிக்கல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அந்த டைமில். அண்ட் ராஸ்பெரி பை அதிசயமாக கிடச்சது. அதுவும் 100 ருபீஸ் தான், சான்ஸே இல்லை. 2 யூனிட் வாங்கினேன் நான். 2 யூனிட் தான் இருந்தது, 2யும் வாங்கிட்டேன் நான். ராஸ்பெரி பை 2. ஸோ ஆட்டோமேஷன் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக யூஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த மாதிரி ப்ளூடூத் கீபோர்டு, ஃபோல்டபுள் கீபோர்டு வந்து நம்மளுக்கு ஒரு நாள் பார்த்தோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு காம்பேக்ட் ஒரு மொபைல் மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணால் கீபோர்டு. ஸோ இதை வந்து அழகாக பாக்கெட்லேயே இதிலே வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஹார்மோனியம் ஒரு நாள் டெமோ பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்? வாசிக்கிறவங்களா? ரெடி பண்ண முடியுமா இது? நான் பார்க்குறேன். சோனியோட ப்ரொஃபஷ்னல் வீடியோ மானிட்டர்ஸ் ஃப்ரம் ஜெயா ஸ்டூடியோஸ். ஸோ ஜெயா டிவி ஸ்டூடியோவிலேருந்து இதெல்லாம் ஸ்க்ராப் மூவ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் வீடியோ மானிட்டர் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மானிட்டர்ஸ். அது வந்து பலவர் சந்தைக்கு வந்திருந்தது சேல்க்கு. அண்ட் இந்த க்யூட் எஃப்எம் ரேடியோ வந்து வாங்கணும் நம்ம. 50 ருபீஸ் தான். நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. சோலார் பேனல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோலார் பேனல் அப்பப்போ வருது. ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் டிசைனில் இருந்தது. இது வந்து நம்ம வாங்கி செக் பண்ணி பார்த்தோம், ஓகே தான் இது. ஸோ சோலார் பேனல்ஸ் அப்பப்போ வருது. அதே மாதிரி மற்ற ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் வந்து ஒரு நாள் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து 500 ருபீஸ் தான் சொன்னார் அந்த பேரு. வாங்கியிருந்திருக்கலாம். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த பவர் சப்ளை யூனிட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தவொடனே சரி இதெல்லாம் கிடைக்காதுன்ற ஒரு இதில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் நான். பட் நிஜமாகவே அது வந்து ஒரு முக்கியமான டீலாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டூடியோ மானிட்டர் யூஸ்வலாகவே வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் குவாலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் அதை வந்து அன்னைக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சோனியோட ஒரு பேட்டா கேம் கேசட்டு கிடச்சிது. ரொம்ப பெரிய கேசட் இது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டூடியோ ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை இந்த மாதிரி வித்தியாசமான கேசட்டும் பார்க்க முடிஞ்சது. வாங்கிட்டோம் நம்ம. அட்லீஸ்ட் ஒரு நம்ம டிவைஸ் கிடைக்குமான்னு தெரில, பேட்டா கேம் இந்த மாதிரி கேசட்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. பட் அட்லீஸ்ட் ஷோகேஸ்க்காவது இருக்கட்டுமேனு வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் வி கன்சோல் ப்ளஸ் அதர் ரெட்ரோ கேம்ஸ் கூட ஒரு நாள் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் அப்படியே இருந்தது. PS1 தெரியல, அந்த ஃபஸ்ட்டு வந்தது வித் கேம்ஸ் சிடியோடே இருந்தது. அண்ட் இதோட வந்து அந்த ஜாய்ஸ்டிக் தான். இதை வந்து அந்த டெட்ரிஸ் விளையாடுறவங்க அந்த கேம்ஸ் பார்த்துருக்கேன் நான். இதை யூஸ் பண்ணி ஸ்பீடாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டெட்ரிஸ் கேமை வந்து ரிமைண்ட் பண்ணிச்சு இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்தபோது. ஸோ 2.5 இன்ச் HDD பாக்ஸ், அதாவது நம்ம இந்த லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் கிடச்சிது. ஃபுல் பேக்கேஜாகவே இருந்தது. ஸோ வித் டிரைவர், CD அண்ட் எல்லா கண்ட்ரோல் இதுவும் இருந்தது. ஸோ அது வந்து நம்ம வாங்கிட்டோம். அது வாங்கி யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இருந்தது, அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரெக்கார்ட்ஸு கவரில் வச்சு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம். பட் எல்லாமே வந்து ஹாலிவுட் டைட்டில்ஸாக தான் இருந்தது மோஸ்ட்லி. ஸோ நம்ம கொஞ்சம் பானியம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டைட்டில்ஸ் வந்து வாங்கிட்டோம் நம்ம. ஸோ அன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் பார்க்க முடிஞ்சது ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின ரெக்கார்ட்ஸு. ஸோ ஐ திங்க் போனியம்லேயே வந்து 2 ரெக்கார்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக வாங்கிட்டோம். அண்டு ஃபயர் ஸ்டிக் கேட்குறீங்க. ஃபயர் ஸ்டிக் வந்து அப்பப்போ வரும் சேல்க்கு. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், வித் ரிமோட்டோட ஃபுல் பேக்கேஜாகவே வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு 2-3 வாரம் கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கடையில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது வந்து VHS கேசட் ரிவைண்டர். நம்ம VCR போடுற கேசட்டை ரிவைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட். ரிவைண்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும் இந்த யூனிட் வச்சு. அண்ட் கேசியோட பாக்கெட் டிவி ஒன்று கிடச்சிது. பட் ரொம்ப புவர் கண்டிஷனில் தான் இருந்தது. அந்த டிஸ்பிளேலாம் வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதில் பேட்ரியும் வந்து இதாக இருந்தது. அண்ட் இது வந்து ஆப்பிளோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு வித் 2 TB ஹார்ட் டிஸ்கோடு உள்ளது.
ஸோ இது வாங்கினோம், நம்ம நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி வீட்டில் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 TB டிஸ்க்கு, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ். ஸோ ஒரு ஐ கேண்டி ஃபிலிப்ஸ் டேப் ரெக்கார்டர் பார்க்க முடிஞ்சது. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை. இது வந்திருந்த டைமில் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ வந்து பளிச்சுன்னு ஒரு கலரில் இருந்திருக்கும். இப்போ வெயிலில் அதெல்லாம் பட்டு ஒரு மாதிரி கலர் ஃபேடாக இருக்குது. பட் ஒரிஜினலாக அது வந்திருந்த டைமில் என்ன மாதிரி ஒரு கலர் டிசைனில் இருந்திருக்கும். எல்லோ, ரெட்டு, பிளாக்கு, ப்ளூன்ட்டு என்னென்னமோ கலர் காம்பினேஷனில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது அது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சோனியோட கேமரா ஒரு நாள் மாட்டிச்சுங்க. இது வந்து இந்த பிக் பாஸ் இந்த மாதிரி சர்வலைன்ஸுக்கு யூஸ் பண்ணுற கேமராஸ் தான். வித் ரிமோட்டோடையே கிடச்சிது. நம்ம வந்து வாங்கிட்டோம். இதை 1500 ஏதோ சொன்னார் 2 கேமராவும். அண்ட் அதோடு சேர்த்து நம்ம ஒரு கார் மியூசிக் பிளேயரும் வாங்கினோம். பட் எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து அந்த சோனி கேமரா தான். சோனியோட பெட் டைப்பு டேப் ரெக்கார்டர். அண்ட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற பெட் டைப் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரில் இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடில் டேப் கேசட் போடுற மாதிரி, ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால அதை வந்து நம்ம வாங்கினோம் அன்றைக்கி. வித்தியாசமான வீணை ஒரு நாள் பார்க்க முடிஞ்சது. மாடர்ன் டைப்பில் இருந்தது வித் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட. ப்ரைஸ் வந்து 15,000 அப்போ சொன்னார். அந்த டைமில் அது சேலான ப்ரைஸ். ஆனால் செம சூப்பராக இருந்தது, ஜைஜான்டிக்காக. சோனியோட இந்த பிளேயர் நான் ரீசெண்டாக கூட என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ சிடி பிளேயரு நல்ல கண்டிஷனில் இருந்தது. நான் 800 போட்டுருந்துருப்பேன். பட் ஆக்சுவலாக 500க்கு வாங்கியிருக்கேன் போல். பட் என்ன ஒர்க் ஆகலை, அதுதான் மேட்ரு. முதல் டைமாக வந்துட்டு ஆடியோ சிடி பார்க்க முடிஞ்சது சந்தையில். ஆனால் நிறைய டாட்ஸ் இருந்தது. ஸோ அந்த இதில் வந்து கண்டிப்பாக சிடி அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடாதுன்னு தெரியும். பட் ஸ்டில் வந்து அதை சேலுக்கு போட்டிருந்தாங்க. அதுவும் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, 250 போட்டிருந்தாங்க. ட்ராம்ப்ளைன் கூட ஒரு நாள் சேலுக்கு வந்ததுங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஐட்டத்தையும் வந்து சேலுக்கு கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அழகான போர்ட்ரேட்டு பார்க்க முடிஞ்சுது. நல்ல சூப்பர் ட்ராயிங்ஸ் எல்லாம் இருந்தது ஒரு நாள் பார்க்கும்போது. ஸோ அந்த அலாரம் கிளாக் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுலேயும் இந்த ஸ்பெசிஃபிக்காக வேர்ல்டுன்றது கொஞ்சம் நல்ல மாடல் போல். நம்ம அந்த மியூசியமில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட அருமை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சந்தையில் அது வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேன் நான். அண்ட் ஒரு நாள் வந்து ஏகப்பட்ட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எல்லா ஐபாடு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேவாக இருந்தது. நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து ஐபாட்லேருந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய ஐபாட்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ் எல்லாம் டூ மச்சாக இருந்தது. வாங்குகிற மாதிரி நிலைமையில் இல்லை. பட் ஸ்டில் அது வந்து அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்காவது அது வந்து அந்த அந்த நாளில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பம்புங்க, இது வந்து ஒரு டைமில் நம்ம போர்வெல் பம்ப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து அதை பார்த்த உடனே அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் பம்ப்பு மாட்டிச்சு. ஐ திங்க் இது ஒரு 2-3 வாரம் கொண்டு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் சந்தைக்கு, டிஸ்பிளேக்கு. நல்லா இருந்தது, சுகுணா மோட்டரோட. அண்ட் ஒரு நாள் இந்த ஆடியோ கேபிள்ஸ் வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க. ஒரு ரீலும் வந்து 50 rupees தான். பட் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. வெறும் வந்து இப்போ எதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்குன்னா துணி காய போடுறதுக்கு கம்பியாக யூஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சுத்தமாக ஓன் அவுட் ஆகிருந்தது உள்ளே. ஸோ அதான் வேஸ்ட். இதெல்லாம் வந்து இத்து போனது. ஸோ பாக்ஸாக கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே வந்து கொடி துணி காய போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆயிடுச்சு. அண்ட் 3D ஃபிலமெண்ட் வந்து சந்தையில் வந்திருந்தது. ஒரு 2 வாரம் கண்டினியூஸாக இருந்தது. ரொம்ப சீப் ப்ரைஸ்க்கே சொல்லியிருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருந்தது. பட் இதை வாங்கினவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா, இது வந்து வேஸ்ட்டு போயிருச்சுன்ற மாதிரி, இதனால் வந்து 3D பிரிண்டர் தான் டேமேஜ் ஆகும், ஸோ இது வந்து ஒர்த் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சில பேர் அதுக்கப்புறம் வாங்கலை, இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் இந்த டைம் முடிஞ்சு போன எக்ஸ்பயர்டு ப்ராடக்ட்ஸு.
அண்ட் இந்த சோனி செட்டு பாருங்களேன், சூப்பரான ஒரு டிசைன், அந்த எஜெக்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. அதை எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணி அதோட ரொட்டேஷன் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஐ கேச்சிங்காக இருந்தது அந்த சோனி பிளேயர். இப்படியெல்லாம் வினோதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சந்தையில் போனால் பார்க்க முடியுது. ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அந்த டைமில் வாங்கியிருந்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்காவது அவைலபிளாக இருக்குது. இது அடாப்டர் போடுற மாதிரி பிளேயர் இது. ஸோ ஒரு நாள் இந்த க்யூட்டான ஒரு பெட் டைப் கிடச்சிதுங்க. ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஒரு வாக்மேன் கிட்டத்தட்ட வாக்மேன் சைஸில் தான் இருந்தது. பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது ரிலேட்டட் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நான், அதை எப்படி ரெடி பண்ணேன்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காம்பேக்டான ஒரு பெட் டைப் கேசட் பிளேயர். அண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து 16mm ப்ரொஜெக்டர் பல்லாவரம் சந்தையில் பார்க்க முடிஞ்சது. செமையாக இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அந்த டைமில் தான் ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வெளியே இருந்து வாங்கியிருந்தோம். அது சந்தையிலையும் அதே ரிலேட்டட் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து அந்த பெல்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் அந்த ரீல் ட்ரைவ் ஆகிட்டு இருக்கும். $15,000 ஏதோ சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஃபோனோடது பிராண்டு. எல்லா கண்ட்ரோல்ஸோடையும் இருந்தது ஃபுல்லாக. அண்ட் இந்த பிளேயர் ஆல் இன் ஒன் டைப் மாதிரி இது சானியோ. டிவி அண்டு ரேடியோஸ் இதெல்லாம் சேர்ந்தது. இது கொஞ்ச நேரம் தான் இருந்தது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து சேல் ஆயிடுச்சு, ஒருத்தர் வாங்கிட்டார். நான் ஒர்க்கிங் யூனிட் தான், பட் ஸ்டில் வந்து இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிளேயர், அதுவும் சானியோ பிராண்ட்னு சொல்ல தேவையில்லை. அண்ட் ஃபஸ்ட் டைமாக டியூனர் பார்க்க முடிஞ்சதுங்க, ஸ்டாண்ட் அலோன் டியூனர். இதுவும் வந்து கேட்டுட்ருக்கீங்க கிடைக்குமான்ட்டு. ஒரு டைம் தான் பார்த்தேன் நான், சான்ஸ்வேயோடது. அது அப்போவே வந்து சேல் ஆயிடுச்சு. நான் சேல் ஒருத்தர் வாங்கினதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட இருந்து அப்படியே வீடியோ எடுத்தேன் நான். பட் டியூனர்ஸ் வந்து ரேர் தான், ரொம்ப ரேர் தான் சந்தையில் பார்க்குறது. டிஜிட்டல் டியூனர் அது. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன், டெக்கரேஷன் யூனிட்ஸ் தான். வாழைமரம் சூப்பராக இருந்தது, ஒரு நேச்சுரல் வாழைமரம் மாதிரியே இருந்தது, காம்பேக்ட் சைஸில். இதுவும் வந்து சீக்கிரம் சேல் ஆயிடுச்சு. இந்த எல்லா பொம்மைகள் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, குயிக்காகவே சேல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டிவியை பாருங்களேன், இது வந்து கண்டிப்பாக ஏதோ ஃபாரின் இம்போர்ட்டாக தான் இருக்கணும். டிஸ்னி போட்டிருக்கு. அண்டு செம்மையாக இருந்தது இந்த டிவி பார்க்குறதுக்கு. ஒரு யூனிக் டிசைன் பாருங்களேன், இந்த கலர் ஐ கேண்டி கலர் பிங்க், ஏதோ அந்த லேடிஸ் கிட்ஸோட ரூமில் வைக்கிற டிவி மாதிரி இருந்தது. அண்டு ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் இருந்திருந்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து டிஸ்பிளேக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இது வச்ச உடனே சோல்ட் அவுட்டு அண்ட் உடனே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு தான் அது ப்ரிவியூக்கு இருந்தது, பார்க்க முடிஞ்சது. டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸ். அண்டு மொதல் டைமாக வந்து மேக் ப்ரோ வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த தேதியில். ஸோ அது வந்து ஆக்சுவலாக காம்பனன்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகியிருந்தது. பட் ஸ்டில் அப்படி ஒரு ஜைஜாண்டிக் மேக் ப்ரோ வந்து நம்ம பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான் சந்தையில். பட் இதை வந்து எடுத்து ரெடி பண்ண முடியுமா, காம்பனன்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரியல. பட் ஸ்டில் யாருக்காவது அது வந்து ஸ்பேருக்கு யூஸ் ஆகணும் கூட வாங்கியிருப்பாங்க. அந்த எக்ஸ்டர்னல் அலுமினியம் சாசி ஆர் உள்ள மதர் போர்டு
அண்ட் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து நைட் டைம் பல்லாவரம் சந்தையில். ஸோ நைட் லைஃப்பும் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தாங்க இருந்தது. அந்த டிஃப்ரெண்ட்டு டாய்ஸு, அதை லேசர் டாய்ஸு, இதெல்லாம் வந்து நைட் டைமில் பார்க்கும்போது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. நிறைய கிட்ஸ் அட்ராக்டிங் டாய்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டே டைமில் நம்ம யூஸ்வலாக பார்க்க முடியாது. பட் ஈவினிங் நைட் டைமில் வந்துட்டு இதுதான் மேஜர் அட்டென்ஷன். அண்ட் இந்த பர்ஃப்யூம் எல்லாம் கூட ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம இண்டிவிஜுவல் பர்ஃப்யூம் எது நம்மளுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு எது செட் ஆகுன்றதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எது ஓகேவோ அதை வந்து அவங்க தனியாக பாட்டிலில் ஃபில் பண்ணி தருவாங்க. அண்ட் ஈவினிங் வந்து ரொம்ப கூட்டங்க. ஸோ கூட்டமும் ஜாஸ்தி. அண்ட் எல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஃபுல்லாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வைப் தான். அண்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ மக்கள் வந்து ஃபுட் ஸ்டால் தான் ஏகப்பட்ட கூட்டம் கம்பேர் டு அதர் ஏரியா. ஸோ நல்ல ஹாட் செல்லிங்காக இருந்தது ஃபுட் ஸ்டால் எல்லாம். ஸோ அதான் சொன்ன மாதிரி கூட்டம் அங்கங்கே ஜாஸ்தி இருந்தது. நம்ம வந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக தான் அப்படியே நேவிகேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது நைட் டைம். பட் இன்ட்ரெஸ்டிங் லைஃப் நைட் டைம் கூட. ஸோ மார்னிங் ஒரு ஐ திங்க் 5 o'clock 4 o'clock ஷாப்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நைட்டு ஒரு 10 o'clock வர போகுது போல். ஸோ எந்த டைம்னாலும் நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்குது இந்த பல்லாவரம் சந்தையில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.